அடிக்க வந்து எந்த புருஷனுக்கும் கோவம் வரதான் செய்யும். எங்க அம்மாவை அடிக்க போயிருக்காங்க. எங்க அப்பா உடனே எனக்கு கால் பண்ணிட்டு, இங்க பாரு நான் உங்க அப்பா மேல கை வச்சா தப்பாயிரும், உங்க அப்பா என் பொண்டாட்டி அடிக்க வராங்க, தயவு செஞ்சு நீ வான்னு கூப்பிட்ட உடனே இவன் போனான். போய் அங்க வச்சு என்னையே தான் திட்டுறாரு. நீ அப்படியே இவ்வளோ பிச்சைக்காரி தானே நீ அப்படின்னு என்னையே சொல்றாரு. அப்ப நான் சொன்னேன், உங்க பொண்ணு என்ன பிச்சைக்காரன்னு எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னதுக்கு என்ன அவர் கை நீட்டி அடிக்க வந்தாரு. அதுக்கான ப்ரூஃபும் இருக்கு. எங்க அம்மா காலில் போய் இவங்க அம்மா உழுறாங்க. இவங்க என் குடும்பம் சேர்ந்தவங்க கையில தான் இருக்கு, தயவு செஞ்சு நீங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசுவாங்க, அதெல்லாம் இல்ல, பிள்ளை எந்த பிள்ளைய தான் அப்படி விடுவாங்க தேர்வாங்கன்னு இவங்க அம்மாவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. எங்க அப்பா என் கல்யாணத்தன்னைக்கு ஊர்லயே கிடையாது. எங்க அப்பா எங்கேயோ சென்னைக்கோ எங்கேயோ போயிட்டாங்க. அப்படி கல்யாணத்தன்னைக்கு அவ்வளோ சண்டை நடந்துச்சு. அப்படிதான் இவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் இவங்க அம்மாவும். இவங்க அம்மா தான் மெயின் காரணம். எங்க அம்மாட்ட போய் கெஞ்சினதுக்கு இவங்க அப்பா இவங்க தங்கச்சி 3 பேர் தான் மெயின் காரணம். ஆனா அவங்க பழி என்ன, இவ பிரெக்னன்ட் ஆயிட்டா அதனால சீக்கிரம் கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி பேசியிருப்பா. அதை இவங்க அப்பா பார்த்து வீட்டுல பெரிய சண்டை. அப்போ என்னால ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்ட்டு நானும் அப்போ கல்யாணம் பண்ண, அவ பேரு அசிங்கப்படுறதில்ல சார். அப்போ நான் தான் அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு லைஃப் கொடுக்கணும். ஏன் நான் லவ் பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் அரேஞ்ச் பண்ணோம்.